தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வழியில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா TANUVASன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றுமே வந்து கிடையாது. அனிமல் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதாவது கால்நடை அது மாதிரி வந்து காலேஜஸ்லாம் இருக்குது தெரியுமா? ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவது அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு வந்து உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ தான் நடக்குது. ஸோ டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்ற போது ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் வந்து ஜாப்பில் வந்து உடனே வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து அறிவிச்சிருவாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ கூடிய பெரிய ஸ்பெஷலான விஷயமே. ஸோ நீங்கள் தாராளமாக ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆண்களும் சரி பெண்களும் சரி ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி ஜாப்க்கு எலிஜிபிள், நீங்களும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அது நீங்கள் எப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தெளிவான வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் டெமோ வீடியோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப்பை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரியா? இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் கவர்மெண்டோட, அதாவது இந்த ஜாப் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அஃபிஷியல் கவர்மெண்ட்டே, ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய லிங்க், இந்த ரெண்டு லிங்க்குமே தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை செக் பண்ணி ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றத நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலையை வந்து தருவதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட்கான போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா தருவதை வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 2 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவைலபிள் வந்து இருக்குது. ஸோ இதோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் இல்லை காமனாக நீங்கள் டிகிரி எதுவும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இல்லை எந்த டிகிரியாக இருந்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது, உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆண்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு வந்து இது எலிஜிபிள் வந்து கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கும் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. அந்த சேம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக வந்து ஒரு 21 40க்குள்ள அப்படின்ற போது காமனாக எல்லாத்தையுமே டிரைவிங் லைசன்ஸ் வந்து இப்போ கம்பல்சரியாக வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனை வந்து கிடையாது. த சேம் டைம் அனிமல் ஹேண்ட்லிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்றக்காக மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த அப்ளிகேஷனில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து எந்தவித வேறு விஷயங்கள் எதுவுமே ப்ராப்பராக வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணலை. பட் அப்ளிகேஷன் எப்படி நம்ம ப்ராப்பராக ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க, டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் பண்ணுங்கள், நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/5/2026 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயது என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி கேட்டிருப்பாங்க. உங்களோட நேட்டிவிட்டி உங்கள் ஊர் என்னவோ அந்த ஊரை வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ஃபாதரோட நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேரேஜ் ஆனாலும் ஆகாட்டியும் சரி உங்களோட ஃபாதரோட நேம் மட்டும் தான் அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய உங்களோட வீட்டோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுக்கும்போது உங்களோட பர்சனல் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுக்குறது ரொம்ப பெட்டராக வந்து இருக்கும். இன்கேஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மொபைல் அண்ட் இமெயில் ஐடி மூலமாக தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேக்ஸிமம் உங்களோட மொபைல் அண்ட் இமெயில் ஐடி வந்து உங்களோட பர்சனலாகவே வந்து இது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டிகிரி படித்தாலும் கூட 10th 12th டிகிரி இதில் வந்து பெருசாக, அதாவது நீங்கள் 10th படிச்சிங்கன்னா 10th மட்டும் கொடுங்க, இல்லை 10th 12th படிச்சிங்க அப்படின்னா 12th வந்து கொடுங்க. இல்லை ப்ரோ நான் 10th 12th டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட டிகிரியோட குவாலிஃபிகேஷன், உங்களோட ஹையர் குவாலிஃபிகேஷன் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதுல மார்க் என்ன அப்படின்றது இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எத்தனை நாட்கள், எத்தனை மாதம், எத்தனை வருடம் அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும், அப்படி இல்லைனா வந்து பிரச்சனை வந்து கிடையாது.
நெக்ஸ்ட் ஏதாவது நீங்கள் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஏதாவது நீங்கள் பர்சனலாக நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ரைவேட்டில் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் நீங்கள் ஏதாவது அவார்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் தனியாக பண்ணி அவார்ட்ஸ் எதுவும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் அதை நீங்கள் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் உங்களோட டிரைவிங் லைசன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்கள் டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் இருக்கும் தெரியுமா, நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எனி அதர்ஸ் வேறு எதுவும் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்பில் நான் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவேன், என்னோட சுயநினைவோட தான் அந்த ஜாப்புக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ட்டு காமனான விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்களும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட பிளேஸு, டேட் அப்படின்ற இடத்துல நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் போட்டாலே போதும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸுக்கு அனுப்பலாம், எந்த தேதிக்குள்ளே அனுப்பலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ நடக்கக்கூடிய இடம். சரியா? ஸோ அது எப்போ நடக்குது அப்படின்னா 18/5/2026 காலையில் 11:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கிங் இன்டர்வியூ வந்து நடக்கும். சரியா? ஸோ வாக்கிங் இன்டர்வியூலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் வந்து போய்க்க முடியும். ஸோ வாக்கிங் இன்டர்வியூட அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பர்கூர் கேட்டில் ரிசர்ச் ஸ்டேஷன், பர்கூர், அந்தியூர் தாலுக்கா, ஈரோடு 638501 இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கிங் இன்டர்வியூ வந்து நடக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே இருக்கக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதை ப்ராப்பராக ஃபில் பண்ணாலே மேக்ஸிமம் ஜாப்பில் செலக்ட் ஆகுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், இல்லை வந்து பிளாக் கலர் பெனில் எழுதுவீங்க, இல்லை வந்து ஒரு இங்கு பென் எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இல்லாமல் ப்ராப்பராக ப்ளூ கலர் பெனில் வந்து எழுதுங்க. ஒன்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கிலீஷே எழுதுங்க, இல்லை நீங்கள் தமிழ் தான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக தமிழே யூஸ் பண்ணுங்கள். ஸோ மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயம் பண்ணாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது. சரியா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் ஒட்டிக்கோங்க. இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணி இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் உங்களால் செலக்ட் ஆகிக்க வந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபர்தராக இந்த ஜாப்பை பற்றி இன்னும் உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எதுவும் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் இப்போ நம்ம சொல்கிறது புரியலை, இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட ஸோ ஃபர்தர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அந்த செகண்ட் நம்பர் 2 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இதை மீறி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஒரு 4 மணிக்குள்ளே இதில் கொடுத்துருக்கூடிய கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலே அவங்களே பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்டோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ ஜாப்க்கு செலக்ட் பண்ணக்கூடிய பர்சன் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை ஆன்சர் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்றத வந்து தெளிவாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் தி பெஸ்ட்.